வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. 200 யூனிட் வரையிலான வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணத்திற்கு மானியம் அறிவிப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடி அகற்றம். ஜெம் மருத்துவமனை சாதனை. போர்க்காடு ஏரியில் ஆக்கிரமிப்பு குறித்த ஆளுநர் உத்தரவு எதிரொலி. தாசில்தார் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். இனி விரிவான செய்திகள். உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையின் அரவிந்தர் கண் வங்கி மையத்தின் சார்பில் 39வது தேசிய கண்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அதிக அளவில் கண்களை தானமாக பெற்றுத்தந்த அரசு மற்றும் தனியார் அமைப்பினருக்கு சான்றிதழை வழங்கி பாராட்டினார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கண் தானத்தை கொடையாக பெற்றுக் கொடுத்த குடும்பத்தாரையும் கௌரவப்படுத்தும் விதமாக நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் பேசுகையில் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் அரவிந்த் கண் மருத்துவமனை சிறப்பான முறையில் செயல்பட்டு அதிக அளவில் கண்தானம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இதற்காக தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். அனைவரும் கண்தானம் செய்து பார்வையற்றவர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்ட ஆளுநர் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளிக்கிறது என்றார். அதே வேளையில் உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நமது இந்தியாவில் மொத்தம் 12 மில்லியன் பார்வையற்றவர்கள் உள்ளனர். இதில் 60% குழந்தைகள் ஆவர். கருவிழி குறைபாட்டினால் ஏற்படும் பார்வை இழப்பை நாம் தானம் கொடுக்கும் கண்களால் சரி செய்யலாம். ஆனால் தற்போது நமக்கு 10 லட்சம் முதல் 15 லட்சம் கண்கள் மட்டுமே கிடைக்கின்றன. இதனால் பல லட்சம் மக்கள் பார்வை இல்லாமல் தவிக்கின்றனர். நம்மில் பலர் கண்தானம் செய்ய பதிவு செய்து இருந்தாலும் உறுதிமொழி எடுத்திருந்தாலும் அதனை குடும்ப அங்கத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் இறந்த பின்பு குடும்பத்தினரின் அனுமதி இல்லாமல் கண்களை எடுக்க இயலாது. கண்களை தானம் செய்ய உறுதிமொழி எடுப்பதோடு ஊக்குவிக்கவும் வேண்டும் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கண் மருத்துவ துறையின் தலைவர் பேராசிரியர் எழில்வதனி, துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன், அரவிந்த் கண் மருத்துவமனையின் சமுதாய விழிப்புணர்வு திட்ட தலைவர் டாக்டர் தயாகர் யாதல்லா, மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு வீடியோ தொகுப்பு வெளியிடப்பட்டது. கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கோலங்களும் ஓவியங்களும் வரையப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. I also extend warm welcome to Ministerial Head of Department of Ophthalmology, IDMC, Dr. Dayakar, Senior Medical Officer. Number 2, children safety. So, ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பிள்ளைங்க பேனா குத்திடுச்சு, கண்ணுல பென்சில் குத்திடுச்சு, பால் அடிக்கிறப்ப கண்ணு. Most of the people don't know that they got the poor people or the lower middle class people. This is for number of years. Today, in many of the states in the country, புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கான அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் கேசவன்,
செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் வீட்டு உபயோகத்துக்கு 200 யூனிட் வரை அரசு மானியமாக அறிவிப்பு. மேலும் தமிழகத்தை விட கட்டணம் குறைவு எனவும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். புதுச்சேரியில் கடந்த வாரம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. மேலும் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அரசு சார்பில் 200 யூனிட் வரை மானியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மானியம் தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2024-2025 ஆண்டிற்கான மின்கட்டண உயர்வை கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெளியிட்டது. இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஜூன் 16ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி மின்துறையின் 2024-2025 ஆண்டிற்கு ஒரு யூனிட்டிற்கு கொள்முதல் விலை யூனிட்டிற்கு ₹6.39 என நிர்ணயித்துள்ளது. இதுவே 2023-2024 ஆண்டிற்கு யூனிட்டிற்கு ₹5.92 என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த சராசரி விநியோக கட்டணம் உயர காரணம் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரத்தின் கொள்முதல் விலையேற்றமே முக்கியம். இணை மின்சார ஆணையத்தின் புதிய கட்டண விகிதங்கள் வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறித்து புதுச்சேரி அரசால் ஆலோசிக்கப்பட்டு மின்சார சட்டம் பிரிவு 65 விதிகளின்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் 100 யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமாக யூனிட்டிற்கு ₹2.70 என்பதில் 45 பைசா மானியம் வழங்கப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றிற்கு ₹2.25 என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும். அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டிற்கு 40 பைசா வழங்கப்படும். இதன் மூலம் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு JRCயில் விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டிற்கு ₹4க்கு பதிலாக யூனிட்டிற்கு ₹3.60 மட்டுமே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட மானியம் ஜூன் 16ஆம் தேதி முதல் இந்த நிதியாண்டில் நடைமுறையில் இருக்கும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 1000 யூனிட் மின்சாரம் கீழே உபயோகப்படுத்தும் வீட்டு நுகர்வோர்களுக்கு 50% அரசு மானியம் தொடரும். அதேபோல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 300 யூனிட்டிற்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ₹7.50 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 300 யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகப்படுத்தும் மின்சாரத்திற்கு ₹9.65, 400 யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகப்படுத்தும் மின்சாரத்திற்கு ₹10.70, 500 யூனிட்டிற்கு மேல் உபயோகப்படுத்தப்படும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ₹11.80 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்றும், எனவே புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கு மின் கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். மக்களுக்கு அந்த மின்சுமை அந்த மின்கட்டண உயர்வு பாதிக்காத அளவிற்கு அதை நம்முடைய அரசாங்கமே அதை மானியமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. அதை நாங்கள் மானியமாக கொடுத்து அந்த மின்கட்டண உயர்விலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியது ஜெம் மருத்துவமனை. இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கும் வகையில் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு 17 வயது இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோகிராம் தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது. இந்த அறுவை சிகிச்சையானது இத்துறை சார்ந்த குழுவின் குறிப்பிடத்தக்க திறனையும் துல்லியத்தையும் எடுத்து காட்டுகிறது மற்றும் அசாதாரண மருத்துவ நிகழ்வுகளில் சரியான நேரத்தில் தலையீடு செய்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நோயாளி கடந்த 2 மாதங்களாக கடுமையான வயிற்றுவலி, குமட்டல் மற்றும் வாந்தியை அனுபவித்து வந்தார். ஆரம்ப நோயறிதல் சோதனைகள் மூலம் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை வெளிப்படுத்தின. இதன் பின்னர் ஒரு விரிவான முடிப்பந்து அல்லது ட்ரைகோபெசோர் என்று அடையாளம் காணப்பட்டது.
ட்ரைகோஃபெசார் என்பது முடி உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இரைப்பை குடல் அடைப்புகளாகும். தனிநபர்கள் தங்கள் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பாங்கு கொண்ட இந்த நிலையானது பெரும்பாலும் ட்ரைகோட்டிலோமேனியா எனப்படும் உளவியல் கோளாறுடன் தொடர்புடையது. நிலைமையின் தீவிரத்தை விவரித்த ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார், வயிற்றில் இருந்த முடியின் அளவு நோயாளியின் செரிமான அமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய முடிப்பந்தை வெற்றிகரமாக அகற்றியது எங்கள் குழுவின் நிபுணத்துவம் மற்றும் பயன்படுத்தப்படும் மேம்பட்ட அறுவை சிகிச்சை நுட்பங்களுக்கு சான்றாகும் என தெரிவித்தார். சாப்பிட்டா வயிறு உப்பசம் ப்ளஸ் வெயிட் லாஸ் இது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அது அந்த கட்டி பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றுலேருந்து கீழ் வயிற்று வரைக்கும் ஒரு பெரிய கட்டி இருந்தது. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காடத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புரட்சி தளபதி விஷால் பிறந்தநாளையொட்டி மாற்றுத்திறனாளி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புரட்சி தளபதி விஷால் பிறந்தநாளையொட்டி மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. உமாபதி வரலட்சுமி மக்கள் நல இயக்கம் மற்றும் தேவிகா அறக்கட்டளை தலைவர் உமாபதி விஷால் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குண்டு தாங்கிய அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர் முத்துமாரியம்மன் அருள்மிகு பூரணி உடனுரை குண்டு தாங்கிய அய்யனாரப்பன் ஆலய ஆவணி பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி அய்யனார் கோவிலில் பந்தக்கால் நடுதல் மற்றும் கன்னிமார் அம்மனுக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அய்யனார் அப்பனுக்கு கொடியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் செடல் தரித்தல், சாகை பார்த்தல், கழுமரம் நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் அருள்மிகு பொற்கிளை பூரணி உடனுரை அய்யனாரப்பன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. இதில் குதிரை விடுதல், ஊரணி பொங்கலிடுதல், அருள்மிகு பொற்கிளை பூரணி உடனுரை கொண்டு அய்யனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு குண்டு தாங்கிய அய்யனாரப்பனை தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. கோர்க்காடு ஏரியின் ஆக்கிரமிப்பு செய்திருந்த இடங்களை கவர்னர் அவர்களின் உத்தரவின் பேரில் தாசில்தார் தலைமையில் அகற்றினர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் கொள்ளளவு கொண்ட புதுவை மாநிலத்தின் 3வது கொள்ளிடமாக விளங்கக்கூடிய கோர்க்காடு ஏரியில் சில நபர்களால் ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக பொதுமக்கள் ஆளுநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏரியினை ஆய்வு செய்தனர். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏரியில் ஆக்கிரமிப்பு அதிகமாக உள்ளது என்று எடுத்துரைத்தனர். இதனை கேட்டறிந்த ஆளுநர் அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நேற்று ஏரியில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த நிலங்கள் மற்றும் ஏரியை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியிருந்த இடங்களையும் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் துணையுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் பட்டா நிலமாக உள்ள இடங்களை விவசாயம் செய்யும் அவர்களுக்கு நிலத்திற்கான தொகையை கொடுத்துவிட்டு ஏரியை முழுமையாக ஆழப்படுத்தி மதகுகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் கூறியதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை சரி செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேசக்கூடாது. ஐயா சொல்றான்னா கேட்டுக்கு. உனக்கு நீ வந்து போடுப்பா, இதுதான் ஆதார் கார்டு ஒன்று அனுப்பிச்சு போடுப்பா, அதெல்லாம் பார்க்கலாம். பயப்படாம அனுப்பணும். எழுத்துட்டு போறாரா உதவி யாராவது ஒரு ஆள் கூட்டு உதவிக்க. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கூனிச்சம்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் பாஜக பிரமுகர் சீனு ரெட்டியார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக புதுச்சேரி முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கூனிச்சம்பட்டு தனியார் திருமண நிலையத்தில் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிரம்மாண்ட கேக் வெட்டி வெகு உற்சாகமாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பல்வேறு பிரிவுகளின் பொறுப்பாளர்கள், தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூனிச்சம்பட்டு சீனு ரெட்டியார் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் மிகச்சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஏன் பண்றீங்க? உட்காருங்கம்மா, உட்கார்ந்து
நெட்டப்பாக்கம் கம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன், பாகூர் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு தொடர்பாகவும் தீமைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் அப்பகுதியில் உள்ள முக்கிய வீதியில் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றி பதாகைகளை ஏந்தி வீதிகளில் சென்றனர். அதற்கு ஆய்வாளர் கீர்த்திவர்மன், வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் மதனசுந்தரி வரவேற்புரையாற்றினார். தலைமை மற்றும் தலைமை உரை துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜர் செய்திருந்தார். லதா நன்றி உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். PS பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு PS பாளையம் நம்மவர் பேரவை சார்பாக பாஜக பிரமுகர் ஜீவா ஞானசேகர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் PS பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், ஸ்கேல், ரப்பர், ஷார்ப்னர், கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென், ஜாமெட்ரி பாக்ஸ் உள்ளடக்கிய தொகுப்பு மற்றும் இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அமைச்சரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளியில் தூய்மை பணியாக பல்வேறு இடங்களில் புதர் மண்டி காணப்பட்ட இடம் முழுவதும் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் TSA கண்ணன், ஞானசேகரன், பிரபாகரன், ஆசை தம்பி, ராமஜெயம், லோகேஸ்வரன், கௌதம், பாலச்சந்தர், சக்கரவர்த்தி, அனுசுவை கஜேந்திரன், அரவிந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை PS பாளையம் நம்மவர் பேரவை பாஜக பிரமுகர் ஜீவா ஞானசேகரன் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இங்க பாருங்க. தவளக்குப்பத்தில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதி தனியார் பள்ளி வாகனம், கார், இருசக்கர வாகனம் ஆகியவை சேதமடைந்தன. புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறைக்கு தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அந்த வழியாக சென்ற தனியார் பள்ளி பேருந்து, ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமில்லாமல் தப்பினர். இந்த விபத்தால் அப்பகுதியில் திடீரென பதற்றம் ஏற்பட்டது. தனியார் பேருந்து, கார், பள்ளி பேருந்து, இருசக்கர வாகனம் ஆகியவற்றில் வந்தவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பள்ளி பேருந்து விபத்திற்குள்ளானதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த விபத்தில் தனியார் பேருந்து கண்ணாடி உடைந்து சேதமானது. மேலும் பள்ளி பேருந்து, கார், இருசக்கர வாகனமும் சேதமடைந்தன. பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம், பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமினை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மரப்பாலம் சுகன்யா மண்டபத்தில் தொடங்கியது.
இந்த விழாவில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி MP, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மாநில நிர்வாகிகள் பங்கேற்றனர். நம்முடைய மகளிடம் சென்று எடுத்து சொல்லுங்கள், அந்த தேசம் மலர வேண்டும் என்றால் அதை ஒரே கட்சி இந்த தேர்தலில் 3வது முறை வர முடியாது என்று மற்ற கூட்டணிகள் கொக்கரித்து. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. 200 யூனிட் வரையிலான வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணத்திற்கு மானியம் அறிவிப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடி அகற்றம். ஜெம் மருத்துவமனை சாதனை. போர்க்காடு ஏரியில் ஆக்கிரமிப்பு குறித்த ஆளுநர் உத்தரவு எதிரொலி. தாசில்தார் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.